ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம OT7FFோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் தான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டும் பாருங்கள். இது ஃபைனல் எபிசோடாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது உங்களோட ரூமில் தான் இன்றைக்கி அவங்க கூட ஜேகேவும் அதுக்கப்புறம் ஜிமினும் தான் இருக்காங்க. ஸோ ஜிமின் தான் அவங்கள இப்போது வாஷ்ரூம் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிப்பட்ட இடத்துலலாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஜேகே தான் மெடிசன் எல்லாம் அப்ளை பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஒரு தடவையுமே அவ்வளோ துடிக்கிறீங்க. அதெல்லாம் அவரால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஜிமின் தான், நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகேவை அனுப்பி விட்டுட்டு ஜிமின் தான் உங்களுக்கு மருந்து போட்டு விட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டு உங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து தூங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிம்முன்னு போய் அங்கே இருக்க சோஃபாவில் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிட்டு ஜேகே ஒரு மாதிரி உங்களே தான் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப கோவமாகவும் வந்துட்டுருக்கு அவங்க 2 பேர்னால. ஏன்னா அவங்க 2 பேரால் தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஸோ அதனால் அவருக்கு செம்ம கோவம் வந்து அப்படியே எழுந்திரிச்சு அவரோட ரூமுக்கு போகிறாரு. அவரோட ரூம் போயிட்டு அப்படியே கபோர்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ட்ராவில் அப்படியே கன் எடுக்கிறாரு. கன் எடுத்து அவர் சேஃப்டியாக ஒரு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே வெளில கிளம்புறாரு. இப்போது யதார்த்தமாக சுகா தண்ணி குடிக்கலான்னு வந்திருப்பார். அப்போது ஜேகே எங்கேயோ கிளம்புறத பார்த்துட்டு, இவன் இந்நேரத்தில் எங்கே போகிறான், இவன் வைனை தானே பார்த்துக்கணும், இவன் எங்கே போகிறான் அப்படின்ட்டு சுகா ஒரு டவுட்டில் அப்படியே ஜேகேவை தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஜேகேவும் கார் எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு தான் போகிறாரு. சுகாவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, இவன் இந்நேரத்தில் இதுக்கு இங்கே வரான், ஒருவேளை அவங்க 2 பேரையும் பார்க்க தான் போகிறானோ அப்படின்ட்டு சுகா அப்படியே ஜேகே பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே தெரியாமல் அப்படியே போயிட்டுருக்காரு. ஜேகேவும் அப்படியே அந்த பில்டிங்கோட டெரஸ்க்கு வந்துட்டு அந்த ட்ரம் ஓப்பன் பண்ணி அவங்க 2 பேரும் இழுத்து வெளில போடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அவங்க 2 பேரும் அங்கேயே மூச்சு விடாமல் இறந்து போயிருப்பாங்க. அதனால இப்போது வெளில வந்து விழுந்தோடனே 2 பேரும் ஒரு மாதிரி செம்மையாக மூச்சு விட்டுட்டே மயக்கமாயிட்டாங்க. அப்போது ஜேகே, மயக்கமாயிட்டிங்களா, உங்களை அப்படியே விடலான்னு நான் நினச்சேன். பட் வயன் அவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு உங்கள் 2 பேர் மேலே தான் கோவமாக வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் 2 பேரும் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? என்னோடய வயனே கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல. நீங்கள்லாம் இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் அந்த பூமியில் இருக்கிறதே சுத்த வேஸ்ட் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு யாரை சொல்லலாம், இந்த ப்ரொஃபஸரியா இல்லை அந்த சீனியரியா அப்படின்ட்டு மாறி மாறி கன்னை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது சரி, இந்த சீனியரியை ஃபஸ்ட்டு கொண்டுடலாம், ஏன்னா இவன் தானே மெயின் ரீசன் அப்படின்ட்டு அப்படியே அவனை சுட போகிறாரு. அப்போ கரெக்டாக வந்து சுகா தான் அப்படியே கன்னை தட்டி விட்டுற அந்த புல்லட் அப்படியே அந்த சீனியரோட காலில் பட்டு அப்படியே அவன் துடிச்சிட்ருக்கான். அந்த அலறல் சத்தம் கேட்டு அந்த ப்ரொஃபஸருமே எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு பார்த்துட்டு சின்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் பார்த்துட்ருக்க. இங்கிட்டு விடு சுகா, அவங்க 2 பேரும் நான் கொன்னே ஆகணும், விடு அப்படின்ட்டு சுகாக்கும் ஜேகேக்கும் தான் சண்டை நின்றுட்டுருக்கு. இதில் அந்த கன்று வேற அவங்க 2 பேரையும் மாறி மாறி பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்க. அவங்க 2 பேருமே அலறாங்க. அந்த சீனியர் வேலை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு பாவம் கால்வலியோட கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ சுகா, என்ன ஜிகே பண்ணிகிட்ருக்க, உனக்கு தெரியலையா, இவங்க 2 பேரையும் கொல்ல போகிறேன், கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், நீங்கள் தான் இருக்கீங்களே என்னை காப்பாற்ற. என்னடா பைத்தியக்காரமான பேசிகிட்டு இருக்காத, வயனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னதுக்கு ஆகுறது, அவள் ஃபீல் பண்ண மாட்டாளா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்கள கொன்னே ஆவேன், வயனை கஷ்டப்படுத்திருக்காங்க, இவங்களெல்லாம் நான் உயிரோடு விடவே மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அவர் பண்ணிகிட்ருக்க. அப்போ சுகா, சும்மா இருடா அப்படின்ட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் ஜேகே கொஞ்சம் கூட கண்ட்ரோல் ஆகுற மாதிரியே தெரியல. அப்போது அந்த ப்ரொஃபஸர், ஐயோ விட்டால் நம்மளையும் கொண்டுருவான் போலையே, ஃபஸ்ட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸர் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி போகிறான். அப்போ ஜேகே அப்படியே அவன் கையிலேயே பார்த்து சுடுறாரு. அந்த ப்ரொஃபஸரோட கையில் அப்படியே குண்டடி பட்டதும் அவன் அப்படியே ரோல் ஆகி போய் கீழே விழுகிறான். அப்போ சுகா தான், ஜேகே அமைதியாயிரு அப்படின்ட்டு கண்ணை பிடுங்கிட்டு அவர் அப்படியே போய் கீழே பார்க்குறாரு. பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் கொஞ்சம் கூட மூச்சே எல்லாம் படுத்து கிடக்குறான். ஸோ அப்படியே மார்னிங்காக இப்போது அந்த பில்டிங்கை சுற்றி ஃபுல்லு போலீஸ் சைரன் சவுண்ட் தான். ஏன்னா போலீஸ்க்கு சுகா இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து அப்படியே அந்த ப்ரொஃபஸரையும் அதுக்கப்புறம் அந்த சீனியருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதோட சேர்த்து ஜேகேவுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜேகே தானே அவங்க 2 பேரையும் கொலை பண்ணுறதுக்கு ஷூட் பண்ணார். ஸோ அதனால் அந்த கேஸில் அப்படியே ஜேகேவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது கரெக்டாக நீங்கள் உங்களோட ஃபேமிலி அப்படின்ட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி.
அப்போ தான் இந்த சீனியரையும் அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஸரையும் அப்படியே ஸ்ட்ரக்சரில் வச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அதோட ஜேகே கையிலையும் விளங்க மாட்டியிருக்காங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன அப்போது இந்த உண்மை இவனுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்க ஜேகே உங்களை பார்த்துட்டு அவர் கூலாக தான் இருக்கார். அப்போது சுகா, டேய் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உன்னை சீக்கிரமாகவே பெயில் வாங்கி வெளில கூப்பிட்டு வந்துடலாம். எனக்கு தெரியும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு, அந்த தைரியத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூலாக தான் அப்படியே போய் போலீஸ் ஜீப்பில் உட்காராரு. ஸோ அப்படியே வண்டியும் கிளம்பிருச்சு. இப்போ நீங்கள் உங்களோட ஃபேமிலி அப்படின்ட்டு தான் இருக்குது. அப்போது ஜிமின் வந்து உங்கள் மேலே கை போட்டு, வையன் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும் சரியா, அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க, ஜேகே வெளில வந்துடுவான் அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறீங்க. ஆமாம் வயன் நீ ஃபீல் பண்ணாத, அவங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு கன்ஃபார்ம் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்ட்டு ஜின்னும் சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே அப்படின்ட்டு அப்படியே அவங்க கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் போய் காரில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்ருக்க உங்களை சுற்றி தான் எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் நம்ம 6 பிடிஎஸ் மெம்பர்ஸ். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க. ஏ வயன் என்னாச்சு உனக்கு? அப்போனா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே, நான் தான் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு முட்டாள்தனமாக இருந்தேன், என்னால் தான் நம்ம வீட்டுக்கே நான் அவமானம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்ருக்க. ஏ வயன் இதில் ஓ மேலே என்ன தப்பு வயன் இருக்குது? அவங்க 2 பேரும் பொறுக்கிங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்கவே லாய்க்கில்லை, ஜெயிலில் களி தான் திங்கணும். நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? ஜேகே கரெக்டாக தான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு டேயாங் சொல்ல, டேய் வாயை மூட்றியா அப்படின்ட்டு ஆரம் அப்படியே டேயாங்கை பார்த்து மிரட்டுறாரு. பின்ன என்ன ஆரம், அவன் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க 2 பேரும் வயனை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, வயனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கவே லாய்க்கில்லை அப்படின்ட்டு டேயாங் ரொம்பவே கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்காரு. ஏய் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்ட்டு ஜிமின் தான் டேயாங்க சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அம்மா அப்பாக்கோ இல்லை பிடிஎஸ் மெம்பர்ஸோட அம்மா அப்பாக்கோ யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அவங்க ஒன்றுமே புரியாமல் என்ன நடந்துட்டுருக்கீங்க எங்களுக்கும் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் தான் ஜின் நடந்தது எல்லாத்தையுமே அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. அப்போ எல்லாருக்குமே இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உங்கள் அப்பா எவ்வளோ தைரியம் இருக்கும், என் பொண்ணை எவ்வளோ கேவலமாக நடத்திருக்காங்க, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறேன் பாரு, அவங்க 2 பேரும் நானே கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா போக, அப்பா நிறுத்துறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ உங்கள் அப்பா அப்படியே நின்று உங்களை திரும்பி பார்க்க, என்னப்பா போய் கொண்டுட்டு நீங்கள் ஜெயிலில் போய் உட்காந்துக்க போகிறீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதில் என்னோட தப்பு தான், நான் தான் இங்கே முட்டாளாக இருந்துட்டேன், நான் தான் இங்கே கோழியாக இருந்துட்டேன், நான் தைரியமாக இருந்திருக்கணும், எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் எனக்கு இருந்திருக்கணும், ஆனால் அது எதுவுமே என்கிட்ட இல்லை, இதில் ஏன் மேல் தான் தப்பு அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. அப்போ உங்கள் அப்பா தான் ஒரு மாதிரி இறங்கிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணி, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இதை பார்க்க மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போது அப்படியே நெக்ஸ்ட் சீனில் கோர்ட்டில் தான் இப்போ ஜட்ஜ்மெண்ட் போயிட்டுருக்கு. ஜேகேவை தாங்க நிற்க வச்சுட்டு அப்படியே இந்த சீனியரையும் அந்த ப்ரொஃபஸரையுமே விசாரிச்சுட்ருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் அப்படியே ஜேகே மேலே தான் பழிய தூக்கி போடுறாங்க. சார் நாங்கள் எந்த தப்புமே பண்ணல சார், இவன் தான் எங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணான் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே ஜேகே மேலே தான் தப்புன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜேகே அமைதியாக முறைச்சி பார்த்துட்ருக்காரு, வேறு எதுவுமே பேசலை. அப்போது ஜேகேக்கு பதிலாக ஜேகேயோட லாயர் தான் பேசுகிறாரு. அவர் பெரிய லாயர்னால செம்மையாக வாதாடுறாரு. அதுவும் இல்லாமல் அந்த ப்ரொஃபஸருக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் ஜின்னும் ஆரமும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போது அந்த எவிடன்ஸை கோர்ட்லேயும் சப்மிட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த சீனியரும் ஒரு மாதிரி நிறையா பொண்ணுங்களை இந்த மாதிரி தான் ஃபோர்ஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பொண்ணுங்களும் முன்னே வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எவிடன்ஸை. அதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சாட்சி சொல்கிறா, இந்த மாதிரி வயனை இவங்க 2 பேரும் அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு எல்லா கதையுமே அவள் கோர்ட்டில் வந்து உங்களுக்காண்டி சொல்கிறா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நீங்கள் வரீங்க, நீங்களும் வந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அது கேட்கும் போது உங்கள் ஃபேமிலியே அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ கோவம் வருது அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு உங்களை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போது அப்படியே அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் முடிய இப்போ ஜட்ஜ் தான் அவரோட தீர்ப்பை சொல்கிறாரு. அந்த சீனியருக்கு 4 to 5 years ஜெயில் தண்டனையும், அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸருக்கு அவனோட ஒர்க்லேருந்து அவனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் 7 வருஷம் சிறை தண்டனையுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகேவையுமே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கிட்டு ஆரம் தான் பெயில் வேணும் அப்படின்ட்டு கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால ஜட்ஜுமே ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு.
ஸோ இப்போது நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இவ்வளோ தைரியமாக எல்லாருக்கு முன்னாடியும் உண்மையை சொல்லியிருக்கீங்க. இத்தனை நாளாக பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தீங்க. ரொம்ப அப்பாவியான ஒரு பொண்ணாக இருந்தீங்க. பட் இப்போது நீங்கள் அவ்வளோ அப்பாவியாக இல்லாமல் உங்களுக்காண்டி நீங்கள் நின்று நீங்கள் சாட்சி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் அப்படியே வெளில வர, அதுவும் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு உங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. அப்படியே வெளில வந்தால் ஜேகே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜேகேவை பார்த்தானே அப்படியே ஜேகே கிட்ட ஓடி போய் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜேகே இதை எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும். அவர் அப்படியே நின்றுட்டுருக்க. ஜேகே ஏன் அப்படி பண்ண, ஏன் உங்கள் 2 பேரும் கொல்ல ட்ரை பண்ண, இதெல்லாம் நீ பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஏன் வயன், நான் பண்ணதில் என்ன தப்பு? அவங்க 2 பேரும் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, உன்னை இந்த நிலைமையில கொண்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரை பார்க்கும்போது எனக்கு கோவமாக தான் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் நான் அமைதியாக இருக்கேன். எல்லாம் உனக்காண்டி தான் வயன் அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துடுற. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்க, டியாங், ஆரம், ஜின் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ஹக் பண்ணிக்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக நீங்கள் தெரியுறீங்க. இதோட உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸுமே முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இதே மாதிரி நம்ம எப்போவுமே பயந்துக்கிட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் அதெல்லாம் சரிப்பட்டே வராது. நாம் தைரியமாக இருக்கணும், எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கீங்க. முன்னே இருக்க விட இப்போ நீங்கள் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னு சொல்லணும். ஸோ இப்போ அப்படியே தான் ஃபியூ மந்த்ஸ் ஸ்கிப் ஆக நீங்கள் இப்போ ரெகுலராக காலேஜ் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு யாரை பற்றியும் பயப்படணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் தைரியமாக போகிறீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே இது நினச்சா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணாக மாறிட்டீங்கல்ல. ஸோ அதை நினச்சா அவங்க எல்லாருக்குமே உங்களை பார்க்கும்போது ப்ரௌடாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ இப்போது அப்படியே நீங்கள் நைட்டு தூங்கிட்டுருக்கீங்க. ஒரு 12 மணி அளவில் உங்கள் டோர் அப்படியே நாக் ஆகிட்டுருக்கு. நீங்களும் பாதி தூக்கத்தில் கண்முழிச்சு அப்படியே டைமை பார்த்தா 12 மணி. என்னடா 12 மணிக்கு யார் என்னோடய டோரை நாக் பண்ணுறா அப்படின்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு பயம் இருக்குது. பட் உங்களோட வீட்டில் யார் வந்து நாக் பண்ண போகிறா அப்படின்ட்டு தான் நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பொறுமையாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தாங்க சுகா தான் நின்றுட்டுருக்காரு, அதுவும் கையில் கேக்கோட. அவர் அப்படியே சிரிச்சிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்ட்டு பாட அவரோட வாய்ஸ் மட்டும் கேட்காம அவங்களோட முழு ஃபேமிலியோட வாய்ஸுமே கேட்குது. அவருக்கு பின்னாடிலேருந்து அவங்க ஃபேமிலியே வந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க உள்ளே வர எங்கிட்ட ஜிம்னு டேயாங்கும் ஒரு சைடு இருந்து அந்த பாப் ஆகும்ல அந்த பேப்பர்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. அது அப்படியே விழுகுது. அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது இன்றைக்கி என்னோடய பர்த்டேவா அப்படின்ட்டு கேட்க எல்லோரும் ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே குஷியாக நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக அப்படியே கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டு அவங்களும் உங்கள் ஃபேஸ் எல்லாம் தடவை அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக தான் போயிட்டுருக்கு அவங்களோட பர்த்டே பார்ட்டி. ஸோ இப்போது அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே எல்லோரும் கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே மிட் நைட் ஆகுது, நீ போய் தூங்குவேன், நாங்கள்லாம் கிளம்புறோம் அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. பட் சுகா மட்டும்தான் அங்கே இருந்து அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. சுகா என்ன சுகா போய் ரெஸ்ட் எடுங்க, இதெல்லாம் மார்னிங் பார்த்துக்கலாம். இல்லை பரவாயில்ல வயன், க்ளீன் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன சுகா க்ளீன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். சரி ஓகே, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, குட் நைட் அப்படின்னு நீங்கள் சொல்ல வயன் என்ன சுகா ஹாப்பி பர்த்டே வயன். அதுதான் அப்பயே சொன்னீங்களே. இல்லை உன் கூட நான் ஒரு டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன். என்ன டான்ஸா? நீங்கள் இதுவரையும் டான்ஸ் ஆடினது நான் பார்த்ததே இல்லையே. அதனால்தான் உனக்காண்டி ஒரு டான்ஸ் ஆடலாம், ஓகேவா அப்படின்ட்டு கேட்க நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே சாங் போட்டு நீங்களும் சுகாவும் தான் அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. சுகா செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு, உங்களை அப்படியே ரோல் பண்ணி சுற்றி அப்படின்ட்டு ஜாலியாக நடந்துகிட்ருக்கு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே சுகா கூட ஜாலியாக தான் டான்ஸ் ஆடுறீங்க. ஸோ அப்படியே பாட்டு முடிய அப்படியே டான்ஸுமே ஃபீட் ஆகுது. அப்போது நீங்கள் சுகாவை பார்க்க சுகாவும் உங்களை தான் பார்க்குறாரு. அவர் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே உங்களையே பார்க்க நீங்களும் அவரையே தான் பார்க்குறீங்க. அப்போ சுகா உங்களை பார்த்து வயன் என்ன சுகா அப்படின்னு நீங்களும் கேட்க, இல்லை நான் இது வரையும் உங்ககிட்ட இதை சொன்னதில்லை, பட் மற்றவங்க எல்லாருமே உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. என்ன? இல்லை மற்றவங்க எல்லாரும் உங்ககிட்ட எல்லாவோ சொல்லிட்டாங்க, பட் நான் மட்டும்தான் இத்தனை நாள் ஆகியுமே சொல்லாமல் இருந்தேன். பட் இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது வயன். நான் உன்னை லவ் பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு சுகாவை தான் பார்க்குறீங்க. எனக்கு தெரியும் இது உனக்கு ஷாக்காக தான் இருக்கும்னு. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு உனக்கு தெரியலன்னு எனக்கு தெரியும். நீ இன்னும் கொஞ்ச நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. நீ எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. பட் உனக்காண்டி நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன நினைக்கிறது என்ன சொல்கிறதுன்னு சுத்தமாக புரியல. ஏன்னா எப்படி ஜேகே, ஜிமின், டேயாங் அவங்களோட லவ் அவங்ககிட்ட சொன்னாங்களோ அதே மாதிரி தான் ஜின், ஆடம், ஜேஹோப்பும் வேறு வேறு மாதிரி அவங்கக்கிட்ட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பட் சுகா மட்டும்தான் சொல்லாமல் இருந்திருப்பாரு. நீங்கள் கூட ஏன் சுகாக்கு மட்டும் நம்ம மேலே எதுவுமே இல்லையா, அவர் மட்டும் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. பட் இப்போது அவரும் சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு தான் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி ஷாக்லேயே ஃப்ரோஸான மாதிரியே பெட்டு மேலே உட்காடுறீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் காலேஜ் கேன்டீனில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட ஃபேஸை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஏ வயன், இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் என்னடி அர்த்தம்? அப்போலேருந்து இப்படி தான் உட்காந்துட்ருக்க. ஏதாச்சும் சொல்லணுமா சொல்லு. அது உன்னோட போர்டே வச்சுக்கிட்டு ஏன்டி இப்படி வச்சிட்ருக்க உன்னோட ஃபேஸை அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா. ஆ அதுவா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃபேஸை பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபேஸ் ஏதோ ஊற்று பார்க்குறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் 7 பேருமே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஓ வயன் சே இந்த மாதிரி யாருமே எங்கள் ஃபேமிலியில் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நான் என்ன கன்ஃபியூஷனில் இருக்கேன், உங்களுக்கு இப்போ இதுதான் முக்கியமா? என்னடியே வயன் கன்ஃபியூஷன்? உங்களுக்கு அவங்கள யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓகே சொல்லிவிடு அப்படின்ட்டு உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கால அவ வயன் என்ன நீ ஏதாச்சும் சொல்யூஷன் வச்சுருக்கியா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜேஹோப்பும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா அப்படின்ட்டு அவள் கேட்குறா. அவனும் தான் பண்ணான் அப்படின்ட்டு சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃபேஸ். ஏன்னா அவள் இப்போ வரையுமே ஜேஹோப்பை ஒன் சைடில் தான் லவ் பண்ணிகிட்ருக்கா. ஜேஹோப் என்ன தான் வேணான்னு சொன்னாலும் அவளோட லவ் உண்மையானது. ஸோ அதனால் அவளோட ஒன் சைட் லவ் இப்பயே ஒரு மாதிரி வாடி போச்சு. அவளோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை. ஆமாம், உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீ ஓகே சொல்லிடு அப்படின்ட்டு சொல்ல ஐயோ அதுதானே எனக்கே தெரியல. எனக்கு 7 பேருமே பிடிக்கும். என்ன அப்படின்ட்டு எல்லோரும் ஷாக்காகி பார்க்க ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பிடிக்கும்ல. நான் சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்துட்ருக்கேன். அவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்கள யாராச்சும் சூஸ் பண்ண சொன்னால் என்னால் எப்படி சூஸ் பண்ண முடியும்? எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், யாரை லவ் பண்ணுற அப்படின்ட்டு கேட்டால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு 7 பேருமே பிடிக்கும். நான் யாராச்சும் ஒருத்தங்களுக்கு ஓகே சொன்னால் மிச்சவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அதை என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. அதனால தான் நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வயன் நீ வேணா ஒன்று பண்ண. என்ன? நீ அவங்க 7 பேருக்குமே ஓகே சொல்லிடு. என்ன சொல்கிற அப்படின்ட்டு நீங்களே ஷொக்காய் பார்க்க சும்மா விளாடாத, அவள் சும்மா சொல்லிட்டு இருக்கா வயன், அவள் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத அப்படின்ட்டு உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறா. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு இப்போ வரையுமே ஒரு கிளாரிட்டியுமே கிடைக்கல. பட் இந்த 7 பேரும் சும்மா ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க சைட்லேருந்து உங்ககிட்ட ஃப்ளோட் பண்ணுறது, உங்ககிட்ட அப்படியே வலியுறது, அப்படியே உங்களை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறது அப்படின்ட்டு ஒருத்தரும் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அது இந்த ஜிமின் சும்மாவே விட மாட்டார். உங்களை எப்போ பார்த்தாலும் ஃப்ளோட் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களையே ப்ளெஷ்ஷாக வச்சிருவார். எங்கிட்ட ஜேகே என்னதான் ரூடாக இருந்தாலும் உங்களுக்காண்டி அவர் எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போது ஜேகே மேலே கோவப்படக்கூட வர்றதில்ல. டேயாங் உங்ககிட்ட ஜாலியாக இருக்கிற மாதிரியே உங்ககிட்ட சில விஷயம்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் டேயாங் என்னடா பண்ணுற, கையேட்ரா அப்படின்னு சொன்னால் கூட அவர் கேட்க மாட்டார். என்ன வயன் இதில் என்ன இருக்குது, ஜேகே பண்ணால் மட்டும் அமைதியாக இருக்க, நான் பண்ணால் மட்டும் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியே உங்களை மடக்கிடுறாரு. ஸோ ஆனால் இவங்க 4 பேரும் ஜின், ஆரம், சுகா, ஜேஹோப் அவங்க 4 பேரும் கொஞ்சம் டீசெண்டாக தான் நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க 4 பேர் சைட்லேருந்து உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இவங்க 3 பேர் இருக்காங்களே, இவங்க 3 பேர் தான் அவங்களால சமாளிக்கவே முடியறதில்ல. ஸோ அப்படியே தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போ வரையுமே எந்த முடிவுமே எடுத்த மாதிரியும் தெரியல. இன்றைக்கி உங்களோட கிராஜுவேஷன் டே. நீங்களும் கிராஜுவேஷன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகாக நின்றுட்டுருக்க. மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலிஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, அழகாக சிரிக்கிறது, ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்க. வயன் நீ மட்டும் ஏன்டி தனியாக நின்றுட்டுருக்க? எங்கே உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வரலையா
அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா. வரேன்னு தான் சொன்னாங்க, பட் எங்கன்னு தான் தெரியல அப்படின்ட்டு நீங்களும் அவங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறீங்க. அப்போது அப்படியே நிறைய கும்பலாக அங்கே இருப்பாங்கள்ல, குரூப்பாக அவங்க எல்லாருமே அப்படியே பாதியை விட ஃபஸ்ட்டு வர்றது ஆரம் தான். அதுவும் கையில் ஒரு பொக்கையை வச்சுக்கிட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக வராரு உங்களை பார்த்த மாதிரியே. அங்கே இருக்க பொண்ணுங்களாம் அப்படியே ஆரம்ப பார்த்து வலிகிறாங்க. அப்போ ஆரமும் உங்களை பார்த்த மாதிரியே உங்ககிட்ட வந்து, வயன் கங்க்ராச்சுலேஷன் வயன், சக்ஸஸ்ஃபுல்லாக நீ டிகிரியை முடிச்சிட்ட அப்படின்ட்டு உங்கள் கையில் பொக்கையை கொடுக்குறாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜின்னு அப்படியே ஹேண்ட்ஸமாக வர, அதுவும் அப்படியே அவரோட ஹேர்ஸை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்ட்ஸம் ஃபேஸை காமிச்சிட்டே வர. ஐயோ இது யார், இவரும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரே அப்படின்ட்டு ஒரு ஃபேன் பேஸே உருவாகிட்டுருக்கு ஆரம்க்கு சின்னுக்குன்னு. ஸோ அவரும் வந்து அவங்கக்கிட்ட பொக்கையை கொடுத்துட்டு அப்படியே போய் ஆரம் பக்கத்தில் நிற்க. நெக்ஸ்ட்டு சுகாதா வராரு. அவரை பார்த்தோன்னே எல்லாருமே வலிகிறாங்க. ஐயோ இவர் என்ன இன்னுமே ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்ட்டு வலிஞ்சு பார்த்துட்ருக்க. பட் அவர் யாருமே கண்டுக்கல. அவர் ஸ்ட்ரெயிட்டாக அவங்கக்கிட்ட வந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வயன், சக்ஸஸ்ஃபுல்லாக நீ படிச்சிட்ட அப்படின்ட்டு புக்கை கொடுக்க, நீங்களும் தேங்க்யூ சுகா அப்படின்ட்டு வாங்குறீங்க. அடுத்தது ஜேஹோப். அவர் செம்ம கெத்தாக வராரு. அதுவும் பிளாக் அவுட்ஃபிட்டில் செம்ம அழகாக வேற இருக்கார். இங்கே மற்ற பொண்ணுங்க வலியறதை விட உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் வலிகிறா. ஏன்னா அவளுக்கு தான் ஜேஹோப் மேலே ஒன் சைட் லவ் இருக்கே, அதனால் அவளும் வலிஞ்சு பார்க்க. அப்போது அவளோட ஃப்ரெண்டு, ஜொல்லு ஊற்றுது பாரு அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா. சும்மா இரு, அவர் பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, அதுதான் அவர் உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன, இருந்தாலும் என்னோட லவ் என்ன சும்மாவா, நான் அவரை சின்சியராக லவ் பண்ணேன், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன், நீ என்னமோ பண்ணித்தல அப்படின்ட்டு அவளும் விட்டுட்டா. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே ஜேஹோப்பை தான் கண்ணிமைக்காமல் பார்த்துட்ருக்கா. ஜேஹோப்பும் உங்ககிட்ட வந்து, வயன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு அப்படியே கொடுக்குறாரு சிரித்த மாதிரி. நீங்களுமே அப்படியே சிரிக்கிறீங்க. அப்போ அவர் உங்கள் தலையை கழிச்சு விட்டுட்டு, ஓகே வயன் அப்படின்ட்டு அப்படியே போகிறாரு. ஜேஹோப் அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக செல்லமாக கூப்பிட்றீங்க. அவரும் சிரிக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக ஜேகே, டேயாங், ஜிமின் அப்படின்ட்டு 3 பேரும் ஒன்றாவே என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க 3 பேரும் இன்னும் ஹேண்ட்ஸமாக வேற இருக்காங்க. ஐயோ இதில் யாரை பார்க்குறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்ருக்க. அவங்க 3 பேரும் ஒன்றா வந்து, வயன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு ஜிமின் வளைஞ்சிட்டே கொடுக்க, டியாங், வயன் என்ன வயன் படித்து முடிச்சிட்ட போல அப்படின்ட்டு அவரும் கொடுக்க, ஜேகே அப்படியே எதுவுமே சொல்லாமல் உங்ககிட்ட பொக்கையை நீட்டுறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே 3 பொக்கையும் கையில் பிடிக்க முடியாமல் வாங்குறீங்க. ஃபஸ்ட்டே நாள் உங்கள் கையில், இதில் இன்னும் 3 பேரையா, அப்படியே பொக்கையை பிடிக்கவே ஸ்ட்ரென்த் இல்லாமல் தான் நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களும் வந்துட்டு உங்களை அப்படியே கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. அதில் நீங்கள் தான் சிரித்த மாதிரி இருக்க, பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் உங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்க உங்கள் ஃபேமிலி அப்படின்ட்டு ரொம்ப அழகான ஃபேமிலியாக நீங்கள் தான் குடும்பத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிய போகிறத நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹக் பண்ணி நீங்கள் அப்படியே அவங்கக்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசிட்டு அப்படியே சரின்ட்டு திரும்பி பார்த்தா உங்களுக்காண்டி தான் 7 பேருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இங்கே பண்ணுறீங்க, காரில் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். இல்லை வயன், இப்போ ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் எங்களுக்கு. என்ன முடிவு? அது நீ யாரை லவ் பண்ணுற அதை சொல்லு அப்படின்ட்டு 7 பேருமே ஒட்டு கேட்க நீங்கள் முழிக்கிறீங்க. இது இப்போது ரொம்ப முக்கியமாக, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்ல, இல்லை வயன் நீ சொல்லி ஆகணும். இல்லை அதெல்லாம் இப்போல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள விலக்கி விட்டுட்டு அங்கிட்டு போக, அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி, இல்லை வயன் நீ இப்போ சொல்லி தான் ஆகணும், எங்களுக்கு இன்றைக்கே முடிவு தெரிஞ்சாகணும். உனக்கு ஃபஸ்ட்டே நாங்கள் ஏகப்பட்ட டைம் கொடுத்துட்டோம், இதுக்கு மேலேயும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி கோல்டாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்ல, நீங்கள் அப்படியே எல்லாரோட ஃபேஸையும் பார்க்குறீங்க. அவங்க எல்லாரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே முழிக்க. ஸோ அப்படியே தான் அந்த சீன் கட் ஆகுது. இப்போ அப்படியே தான் 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்க, ஒரு கை வந்து அப்படியே அவங்க மேலே படுது. நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான் இருக்காரு. ஜிமின் ப்ளீஸ் வேணாம். என்ன வயன், நான் எப்போ இப்படி பண்ணாலும் நீ வேணான்ற, ஏன் வயன்? உனக்கு தான் தெரியும்ல, நேற்று ஜேகே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், என்னால் முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு நீங்கள் கேட்க,
வயன் நீ எப்பவுமே இப்படி தான் பண்ணுற வயன், அதுவும் நான் நினைக்கும் போது தான் நீ இப்படி பண்ணுற. ஜேகே கிட்ட நீ இதை சொல்லியிருக்க வேண்டியதானே, எனக்கு வேணாம் போதும் அப்படின்ட்டு. அவன்கிட்ட மட்டும் நீ ஏன் எதுவுமே சொல்ல மாட்ற? சொன்னால் மட்டும் அவன் கேட்டுருவானா? உனக்கு தான் தெரியும்ல அவனை பற்றி. அவனுக்கு இருக்கு இரு வயன், எப்போவுமே அவன் என் டர்ன் வரும்போது தான் இப்படி பண்ணுறான். அவனுக்கு இருக்கு இரு அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே எந்திரிச்சு அவரோட ஷர்ட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே போய் ஜேகேயோட டோரை தான் நாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஜேகேவும் உள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிட, டேய் நீ மனசில் என்னடா நினச்சிட்டு இருக்க? வயனை கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியதானே, அவளை ஏன்டா அப்படி பண்ணுற? அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று நான் மட்டும் துடிக்கிற, பட் நீ மட்டும் அவளை கஷ்டப்படுத்துவியா? இப்போ என்னடா? என்னண்ணா நான் அவகிட்ட போகும்போதெல்லாம் வலிக்குது எனக்கு டயர்டாக இருக்குன்றா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஓஹோ இப்போ உனக்கு சான்ஸ் கிடைக்கல அதனால தான் இப்படி வந்து கொந்தளிக்கிறியா? போடா போடா அப்படின்ட்டு ஜேகே கூலாக சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்பிக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன ஆச்சு ஜிமின், ஏன் இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு டேங் வந்து கேட்க, என்ன சொல்கிறது, இந்த ஜேகே இருக்கானே வயனை சும்மாவே இருக்க விட மாட்டான் போல. வயனை இவனே கஷ்டப்படுத்திடுறான், அதுக்கப்புறம் வயனுக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஐயோ வயன் அப்படின்ட்டு துடிச்சு போயிடுறான். இவன் என்னத்த சொல்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு புலம்பிட்டே அவங்க ரூம்குள்ளேயே போய் டோரை லாக் போட்டார். என்கிட்ட டேங்க்கு இப்போ இவன் என்னத்த சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி தான் முழிச்சு பார்த்துட்ருக்காரு. இங்கிட்டு நீங்கள் டயர்டாக தான் படுத்துருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது ஜேகே பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது. ஏன்னா நேற்று நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ரூம்குள்ளே தான் வந்திருப்பீங்க. அப்போ ஜேகேவும் ரூம்குள்ளே நுழைஞ்சு அவங்கள அப்படியே டோரில் பின் பண்ணுவார். நீங்கள் ஜேகே என்னண்ணா இன்னைக்கு நான் தானே? அதுக்கு இன்னும் நைட்டு கூட ஆகலை அதுக்குலாட்டியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு நான் தானே. அப்போ நான் தான் எப்போ வந்தா என்ன, எப்படி பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்ல, நீ என்ன சொல்லிகிட்ருக்க? ஏன் உனக்கு புரியலையா என்ன அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சி அப்படியே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண, நீங்கள் அப்படியே அவரை தடுக்க தான் ட்ரை பண்ணுறீங்க, பட் அதெல்லாம் ஜெக்கி கிட்ட செல்லுபடியே ஆகலை. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரே இழில் ரிமூவ் பண்ணி கீழே போட்டுட்டு அவர் 1 2 அப்படின்ட்டு ரவுண்ட்ஸ் மேலே ரவுண்ட்ஸாக போயிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதனால தான் நீங்கள் செம்ம டயர்டாக இருப்பீங்க. ஜிமின்க்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ண முடியல, அதனால தான் ஜிமின் செம்ம டென்ஷனாக இருப்பார். ஸோ இப்போது ஜிமினும் வந்துட்டு, ஓகே வயன் நான் உன்னை டார்ச்சர்லாம் பண்ணல, ஜஸ்ட் உன்னை ஹக் பண்ணி தூங்கிக்கிறேன் அது போதும் அப்படின்ட்டு ஜஸ்ட் உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. அப்போ நீங்களும் அவரை பார்த்து ஒரு மாதிரி பாவமாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமின் பக்கம் திரும்பி, இட்ஸ் ஓகே ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் அவரோட கன்னத்தை பிடிச்சி அப்படின்னு நீங்களே போய் கிஸ் பண்ண, அப்புறம் என்ன அவர் என்ன சும்மாவாக இருக்க போகிறாரு, அவரோட ஆட்டத்தை பூந்து விளாட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறீங்க. அன்றைக்கி உங்கள் கிராஜுவேஷன் டே அன்றைக்கி தான் 7 பேருமே கேட்டிருப்பாங்கள்ல, இப்போ நீ உன்னோட முடிவை சொல்லி ஆகணும் வயன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அப்படியே 7 பேரையும் ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டு அது வந்து அப்படின்ட்டு ஒரு வார்த்தையாக சொல்ல, அவங்களும் அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இவன் என்ன சொல்ல போகிறா அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு எதிர்பார்ப்போட பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள், எனக்கு உங்கள் 7 பேருமே பிடிக்கும், உங்கள் 7 பேரையும் தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்னடி இவ இப்படி சொல்லிட்டா, ஒருவேளை அன்றைக்கி நம்ம சொன்னோமே அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு சொல்லிட்டாலோ? இருக்கும்டி, நீ ஏன்டி அப்படி சொன்ன 7 பேருக்கும் ஓகே சொல்லிடுன்னு, அதனால தான் வயன் இப்போ 7 பேருக்குமே ஓகே சொல்லிட்டா அப்படின்ட்டு இங்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிக்க, இங்கிட்ட பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட இந்த பதில் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த பதில் அவர் எதிர்பார்க்காம 7 பேருமே ஷாக் ஆகிட்டு அவங்கள பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜிமின் அவங்கள பிடிச்சிட்டு இருந்த கையை அப்படியே விட்டுற, நீங்கள் அவங்களே தான் பார்க்குறீங்க. நீங்கள் சொன்னது கரெக்டாக தப்புனெல்லாம் உனக்கு தெரியாது, பட் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் நீங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. அதனால தான் இப்போ நீங்கள் 7 பேரோடையுமே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதில் இப்போ வரையுமே உங்களுக்கு யாரை பிடிக்கும் யாரை லவ் பண்ணிட்டீங்கன்னு தெரியாது, பட் 7 பேரோட நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கீங்க. ஏன்னா அவங்க உங்களை அவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிறாங்க, அதனாலேயே உங்களுக்கு 7 பேருமே தான் பிடிக்கும். 7 பேருக்குமே நீங்கள் ஒரே இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறீங்க. ஸோ இப்போது அப்படி தான் இன்னொரு நாள் நீங்கள் ஜின் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜின்னும் உங்களுக்கு தேவையான மாதிரி நல்லா சமைச்சு கொடுக்குறாரு. அவர் வேற ஒரு பெரிய செஃப் ஆச்சே, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்குறாரு. நீங்களும் தேவையானது எல்லாத்தையும் கேட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. வயன் பொறுமையாக சாப்பிடு அப்படின்னு சொன்னாலும், ஜின் நீ எப்படி ஜின் இவ்வளோ நல்லா சமைக்கிற, பா செம்மையாக சமைக்கிற தெரியுமா அப்படின்ட்டு நீங்களும் செம்மையாக வெளுத்து கட்டிகிட்ருக்கீங்க. அப்போது என்னாச்சு வயன்,
இல்லை ஒரு நிமிஷம் எனக்கு வாமிட் வருது அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே குடுகுடுன்னு வாஷ்ரூம் ஓடி போய் அப்படியே வாமிட் எடுக்க அப்போ ஜின் தான் வந்துட்டு என்னாச்சு வயன் அப்படின்ட்டு உங்கள் தலையை பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்களும் வாமிட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு மாதிரி சோர்வாக பெட் மேலே உட்கார இருவயன் அப்படின்ட்டு அவர் போய் அப்படியே டாக்டரை கால் பண்ணி கூப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற மெம்பர்ஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரத்துலேயே மற்ற மெம்பர்ஸும் பதற அடிச்சுட்டு போய் அப்படியே வந்து என்னாச்சு வயன், உனக்கு ஏதாச்சும் வேணுமா, உனக்கு ஏதாச்சும் பண்ணதா அப்படின்ட்டு செம்மையாக பதறாங்க. அப்போ கரெக்டாக டாக்டர் வந்துற கொஞ்சம் நீங்களாம் வெளில இருக்கீங்களா, நான் உங்களை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணணும். ஓகே டாக்டர், எதா இருந்தாலும் பாருங்கள் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டமாக தான் வெளில வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டு உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது இவங்க எல்லோரும் எவ்வளோ பதட்டமாக இருந்தாங்களோ அதே பதட்டத்தில் தான் இப்போவுமே அங்கிட்டும் இங்கிட்டுமா நடந்துகிட்ருக்காங்க. எங்கிட்ட டாக்டரும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெளில வர எல்லாரும் போயிட்டு என்னாச்சு டாக்டர், வயன் நல்லா தானே இருக்கா, அவன் நல்லா தானே இருக்கா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்க அதெல்லாம் இருக்கட்டும், அவங்களோட ஹஸ்பண்ட் யார், நாங்கள் தான் டாக்டர் அப்படின்ட்டு 7 பேரும் சொல்ல அந்த டாக்டர் ஒரு மாதிரி முழிச்சு பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்ற மாதிரி டாக்டர் இப்போ அதென்ன ரொம்ப முக்கியமாக என்ன விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆரம் கேட்க அது வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்ட்டு 7 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், இதில் என்ன ஷாக் ஆகுறீங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஓ நிஜமாவா அப்படின்ட்டு எல்லாரும் உள்ளே பார்க்க போக ஐயோ என்னென்ன அப்படியே விட்டு போகிறீங்க அப்படின்ட்டு அந்த டாக்டர் கேட்க அப்போ ஆரம் ஜேகே பக்கம் திரும்பி ஜேகே கொஞ்சம் போய் உங்களை வழி அனுப்பி விட்டுட்டு வாடா, என்னால் முடியாது, நான் வயனை பார்க்கணும் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே முன்னாடி போகிறாரு. அப்போ எல்லாரும் திரும்பி டேங்க தான் பார்க்குறாங்க. நான் வயனை பார்க்கணும், போடா போய் விட்டுட்டு வாடா அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க டியாங்க தவிர. டியாங்கும் ஒரு மாதிரி சரி வாங்க டாக்டர் அப்படின்ட்டு சோகமாக அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அந்த டாக்டர் சரி அந்த வயனோட ஹஸ்பண்ட் யார், நான் தான். ஓ நீங்கள் தானா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியாங், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்ல டியாங்க்கு அவ்வளோ குஷியாக இருக்குது. அவர்கிட்ட அந்த டாக்டர் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹாப்பியாக அந்த டாக்டரை வழி அனுப்பி வச்சுட்டு அப்படியே உங்களை பக்கம் தான் வராரு. அங்கே 6 பேருமே உங்களை சுற்றி உட்காந்துட்டு உங்களை தான் கவனிச்சிட்ருக்காங்க. இங்கிட்டு டியாங்கும் அது கூட சேர்ந்துக்கிட்டாரு. ஸோ இப்படியே தான் 9 மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. இந்த 9 மந்த்ஸில் உங்களை கொஞ்சம் கூட நடுமாட கூட விட மாட்டாங்க. உங்களை கையிலேயே தாங்குன்னு தாங்கிட்டுருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஹாப்பியாக இருந்தாலும் சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ் ஆகும்ல, நீங்கள் கோவப்பட்டு எல்லார் மேலேயும் கத்தி விட்டுருவீங்க. இருந்தாலும் அதெல்லாம் டாலரேட் பண்ணிவிட்டு உங்களுக்காண்டி அமைதியாக இருக்காங்க எல்லாருமே. இங்கே நீங்கள் தான் ராணி மாதிரி, அவங்க எல்லாருமே உங்களுக்கு சர்வன்ஸ் மாதிரி சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தான். ஸோ அதனால் நீங்களும் லைட்டாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்படி தான் ஒரு நாள் நீங்கள் ஜேஹப் கூட இருக்க ஜேஹப் உங்களுக்கு அப்படியே சிரிப்பு காட்டிகிட்டு இருக்காரு. நீங்களும் விழுந்து சிரிச்சிட்ருக்கீங்க. அதை பார்க்க ஜேஹப்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சுகா பக்கத்தில் உட்காந்து உங்களையே தான் ரசித்து பார்த்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் சிரிச்சிட்டு இருந்தீங்க, திடீர்னு உங்களோட ஃபேஸே ஒரு மாதிரி மாறுது. வயன் என்னாச்சு வயன், இல்லை ஒரு மாதிரி அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால இப்போது 7 பேருமே உங்களை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அதுவும் செம்ம ஃபாஸ்ட்டாக உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் உங்களை அட்மிட் பண்ணிட்டு அப்படியே வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் உள்ள கத்துற சவுண்டாக கேட்டுட்ருக்கு. இவங்களால அதெல்லாம் சுத்தமாக கேட்க கூட முடியல. வயன் ஏன் இப்படி கத்துறா, அவளுக்கு அவ்வளோ வலிக்குதா, அப்போனா நம்ம இந்த ப்ரெக்னென்சியே வேணான்னு நம்ம அபோர்ஷன் பண்ணியிருக்குமா இருந்துச்சு. நம்மளால் தான் வயன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படின்ட்டு இங்கிட்டு டியாங் செம்ம பதட்டத்தில் எதோ உளறிட்டுருக்காரு. மற்றவங்களுக்குமே அதே பதட்டம் தான். பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி காலாட்டிட்டு அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் அவங்க அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே கத்துறீங்க. ஐயோ என்னாச்சு வயனுக்கு அப்படின்ட்டு எல்லாரும் எந்திரிச்சு அப்படியே டோர் வழியாக பார்க்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய தடவை கத்திட்ருக்கீங்க. என்ன வயனி இவ்வளோ தடவை கத்துறா அப்படின்ட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் டாக்டர் வெளில வந்துட்டு வாரீங்களா எல்லோரும் கொஞ்சம் உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டாக்டர் உள்ளே போகிறாங்க. அப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு அப்படியே போக பார்த்தா அங்கே 7 குழந்தைங்க இருக்குது. என்ன டாக்டர் இது, யாரோட குழந்தைங்க இதெல்லாம், என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க, இந்த ரூமில் வயனை தவிர வேறு யார் இருக்கா, இது எல்லாருமே வயனோட குழந்தைங்க தான். என்ன அப்படின்ட்டு எல்லாரும் இப்போ தான் ஷாக் ஆகிட்டு பார்க்க. அப்போ நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. வயன் என்னவன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆரம்பது உங்ககிட்ட கேட்க. ஆமாம் இது எல்லாமே அவங்களோட குழந்தைங்க தான்.
என்ன உங்களோட குழந்தைங்களா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் புரியாமல் பார்த்துட்ருக்க. அப்போது ஒரு குழந்தைய க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து டாக்டர் கையில் கொடுக்க, டாக்டரும் அப்படியே எடுத்துகிட்டு போய் கரெக்டாக டியாங் கிட்ட, டியாங் இந்தாங்க உங்களோட குழந்தைய பாருங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க மைண்டில் இப்போ வரையுமே உங்களோட ஹஸ்பண்ட் டியாங் தான். ஸோ அதனால தான் டியாங் கையில் கொடுக்க, டியாங் அப்படியே குஷியாக அந்த குழந்தைய அப்படியே கையில் வாங்கிக்கிறாரு. அப்படியே கொஞ்சி பார்த்துட்ருக்க. அப்போ நர்ஸு இன்னும் ஒரு குழந்தைய அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ டாக்டரும் டியாங் இந்தாங்க உங்களோட குழந்த அப்படின்ட்டு இன்னொரு குழந்தையும் டியாங்கிட்டே கொடுக்க, அப்போ ஜேகே முந்திக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, அது என்னோட குழந்த அப்படின்ட்டு வாங்கிக்கிறாரு. உங்களோட குழந்தையா? ஆனால் டியாங் தானே வைனோட ஹஸ்பண்ட். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானும் தான் வைனோட ஹஸ்பண்ட். என்ன அப்படின்ட்டு டாக்டரு புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நீ மட்டும் இல்லைடா, நானும் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு ஒரு குழந்தைய ஒருத்தங்க கையில் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருக்க. இந்த டாக்டரும் நர்ஸுங்களும் அப்படியே மண்டை குழம்பி போய் தான் பார்த்துட்ருக்காங்க. என்னடா நடக்குதுங்க? 7 பேருமே இந்த பொண்ணோட ஹஸ்பண்டா அப்படின்ட்டு மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. உங்களையும் பிடிஎஸ் மெம்பர்ஸையும் அவங்க கையில் இருக்க குழந்தையுமே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நம்மலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அதுக்கு என்ன வயன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க. ஃபோட்டோ யார் எடுக்கிறது? டாக்டர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா எங்கள் எல்லாரையும் ஒன்றா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, என்ன ஃபோட்டோ எடுத்து தாங்க டாக்டர். நான் தானே, நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு இன்னுமே அவங்க மைண்டில் கன்ஃபியூஷன் போக்காமல் அப்படியே ஃபோனை வாங்கி எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு எல்லாரும் அழகாக சிரிக்க, கையில் இருக்க குழந்தைங்கள்லாம் அப்படியே அழுதுட்டுருக்கு. அந்த குழந்தைங்கள சமாளிக்க முடியாமல் நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே அங்கே தவிச்சிட்ருக்க. அப்படியும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே கலகலன்னு ஒரு ஹாப்பி எண்டிங்கோட நம்ம இந்த எஃப்எஃப்ஐ முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சிமிலர் எண்டிங்கோட ஒரு எஃப்எஃப்ஐ நான் முடிச்சுருந்துருப்பேன். ஸோ அந்த எஃப்எஃப் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு ஒன் ஷாட் இல்லைனா எஃப்எஃப் போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் சொல்லலாம். ஸோ அது பேஸ்ட் பண்ணி நான் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டா இல்லை எஃப்எஃப்பா அப்படின்ட்டு முடிவெடுக்கிறேன். ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.